காலையில் விடிஞ்சிச்சு ஒர்க் அவுட் பண்ணுவோம். டைம் இத்தனை வச்சு எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஹலோ ஜேடி, என்ன இவன் ஏதோ ஒரு வேலை முடிக்க சொல்லியிருக்கான், முடிச்சிடலாம். ஜேடி சொன்ன வேலையை கன்ஃபார்ம் முடிக்கணும். அவன் சொன்னானே ஏதோ ஒரு மாறு ஷிப்பில் போகணும், வெல் டிராஃபிக் சார் போகலாம். எவனு பேக்கில் பாம் இருக்குது, முடிச்சார் ஒருத்தருவோம். அதை வச்சு கொஞ்சம் செட்டில் ஆகிடலாம். ஆனால் டக்குனு பெஸ்ட்டு கட் பண்ணிட்டானே, ஒருத்தனை கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே போகலாம். நம்மளுக்கு கொடுத்த வேலையை நம்ம முடியாமல் யாரும் முடியாது. இந்த காரம் ஓட்டம் எனக்கு தெரியல. ஒரு புது கார் வாங்கணுப்பா. காரம் ஓட்ட முடியல, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே எங்கே திருப்பலாம் எங்கே ஒழுங்கு நம்மளுக்கு கார் ஓட்ட தெரியுதுப்பா. இப்படி பைக்கில் போயிட்டுருக்கோம். இது டப்பா கார் மிஷினை ஒழுங்காக முடிச்சா அதை வச்சு ஒரு பைக் வாங்கி போகலாம். நான் மோதிட்டேனே. இந்த வீடியோ பார்த்துருக்கவங்கள எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், சரியா? நம்மகிட்ட என்ன ஒரு சப்ஸ்கிரைபர் வர இல்லை. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூஸ் போகுது ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். இதே மாதிரி நான் இன்னும் நிறைய வீடியோ வரும். உங்களுக்கு கேட்டது ஏதாவது ஹாரர் கேம்ஸ், ஃபன்னி கேம்ஸ் ஏதாவது சொன்னாலும் நான் அதையும் போடலாம். ஓகே, யாரில் அது போலீஸ் ஸ்டேஷனோட லைட்டை உடைச்சிடுது? யார் அவன்? சார் இல்லை சார், சாரி சார். ஆமாம், மாஸ்க் எதுக்கு போட்டிருக்க? கிட்டவா? எனக்கு கொரோனா சார், அதனால மாஸ்க் போட்டிருக்கேன். ஒரு டைனோசர் ஷூட்டிங் உண்டு, நான் வந்து அங்கே போயிட்டுருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் இங்கே தங்கிட்டு நாளைக்கு போகிறேன், சரியா? ப்ளீஸ் சார். சரி தம்பி, ஆனால் மாஸ்க்கை சார் சார் மாஸ்க் கலத்துனா கலத்துறேன் சார். வேண்டாம் தம்பி, போ சார். நான் இன்றைக்கி ஒரு நாள் தங்குவேன். ஆமாம் சாரி சார். தம்பி யார் தம்பி நீ? தங்குவேன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணிட்டு தெரிய. சாரி, தெரியாமல் தட்டுப்படி எங்கே இருக்கும் போய்ட்டு. யார் அவன்? ஏதோ டைனோசர் ஷூட்டிங் வந்திருக்கான். மிலிட்ரி ஊருக்குள்ளே டைனோசர் தொல்லை பண்ணதில்ல அதுக்கு. ஓகே, அந்த பேரை சொல்லிவிட்டு எப்படியாவது இங்கே வந்தாச்சு. இனி நைட் இருக்குது அவங்களுக்கு கச்சேரி. தெரியாமல் யாருக்கேன் பையன் நான் சத்தம் போட்டேன். ஓகே, பாம் எடுக்கலாம். நைட் ஆகட்டும். இப்போ மெசேஜ் பண்ணலாம், நைட்டு கிளம்பலாம். நைட்டு அவங்களுக்கு வைக்கிறாங்க, தூங்குவாங்களா அப்போ இருக்கு. நான் யாருன்னு கூட தெரியாமல் அவனுக்கு என்கிட்ட மம்புழுக்கிறாங்க பாட்டு பசங்க. ஓகே, இத்தனை பாம் செட் பண்ணிருக்கேன். என்னை நைட்டு கொஞ்சம் பாம் செட் பண்ணுங்க, அப்போனா கரெக்டாகும். இல்லைன்னா இல்லை மாட்டிக்கிட்டா என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு பாம்பை செட் பண்ணி முடிப்போம். மேல் ஃபீல்ட் ரூம்லேயே பாம் வச்சாச்சு. இனி நைட் ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நைட் ஆயிடுச்சு, எந்திரிச்சு நீ வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடலாம். நைட்டு கிளம்புனா இவனுக்கு கண்ணு தெரியாது. ஃபஸ்ட் தூங்கிட்டு இருக்கானு பார்க்கணும். எல்லாமே தூங்கிட்டானே.
ஒருத்தனும் நாளைக்கு கண்ணு முடிக்க மாட்டான். இன்னைக்கு இருக்கு சம்பவம். போலீஸ் ஸ்டேஷன் ஆகிட்டு இதனால எதுக்கு வேலைக்காரனை இப்படி கலந்து தூங்கிட்டு இருக்கு. தூங்கி பசங்களா ஒரே தூக்கமாக தூங்க. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். பாம் ஹெட் அவனை தூங்கினா நம்மளுக்கு நல்லது. ஆமாம், ஜேடி எதுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனை முடிக்க சொன்னா அதெல்லாம் தெரியல. ஜேடியோ எனக்கு இப்போ புரியுது. ஜேடியோவில் ஆள் ஒருத்தன் அங்கே மாட்டியிருக்கான். நான் இருக்கான். அவனே முடிச்சுட்டு ஏன்னா அவன் அக்யூஸ்ட். எல்லாருக்கும் பாம்பு செட் பண்ணலாம். அவனுக்கு ஜெயிலுக்குள்ளே போக முடியாது. அதில் இந்த கப்போர்டுக்குள்ளே பாம்பு செட் பண்ணிவிட்டு செவத்துக்கு பின்னாடி அப்போனா செவரு உடஞ்சாவான். ஓகே கிளம்பலாம். இனி அங்கே இருக்க எல்லாம் இருக்கும். பாம்பு செட் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். தூங்குனு பிசாசு. நான் வரது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாரில் அவனை தூங்கினா நம்மளுக்கு நல்லது. பட் இப்போல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் தூங்குங்களா? நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லலாம் எல்லாரும் கொஞ்சம் பேர் முழிச்சிட்டு இருப்பாங்க. ஸ்டார் வர இவனுக்கு இங்கே ஒருத்தனை டேய் எந்திரலாம் சவுத்தன வரைக்கும் எந்திரிக்காமல் இருக்க பார்த்தீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துக்கிட்டு இப்படி இறந்துட்டீங்கன்னா ஓகே. 1 செட் பண்ணியாச்சு. 2 3 இனி 4வது ஒரு பாம்பு. 4 5 பட்டாக்ஸில் செட் பண்ணல. இடையில வச்சுருக்கேன். 7 இங்கே நின்றுக்கிட்டே தூங்குறான் சார். யாரில் அவனு? ஓகே எந்துக்கு பின்னாடி நான் இருக்கேன்னு சொன்னான். பாமடு ரேடியாக காட்டி கொடுக்க பார்க்குறேன். ஒன்றெல்லாம் சும்மா விடலாம். 2 பாம் சேர்த்து தோலாம். சந்தோஷமாக நரகத்தில் போய் சொல்லு. காசு கொடுத்தா மட்டும் கல் எழுதி வாங்கிறது. என்ன அந்த நைட்டோட ஆளையே சொல்கிறாங்க. நம்ம கார் எங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு கிளம்பிட்டேன். ஜேடிக்கு வீடியோலாம் எடுத்து அனுப்பினேன். அப்போனா நம்மளுக்கு பணம் வரும். இந்த இடையில நிறுத்தி வச்சுட்டு நம்ம பாமை ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஆக்டிவேட்டட். எப்படி செதறதுங்க பாரு. இங்கே ஒருத்தன் பறந்து வந்துடலாம். 2 பேர் சுவாலியாக முடிஞ்சாச்சு. உள்ள எத்தனை பேர் செத்துருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா கன் வச்சுன்னு போட்டு தள்ளிட்டு போகணும். ஓகே நம்ம கிளம்பலாம். சாவம் பற்றிலாம் கண்ணை கையில் வச்சுட்டு சாவாம பற்றியா? இங்கே இருங்க 2 பேர் ஜேடிக்கு கேமராவில் காட்டலாம். எத்தனை பேர் தொங்கிட்டு நிற்கிது வர லைட்டில் மாட்டிக்கிட்டு. ஓகே நம்ம இன்னைக்கு கிளம்பலாம். என்னை நாளைக்கு வெளியிட்டு பொழுது எப்படியே வைரல் ஆகிருக்கணும். நம்ம வீட்டில் வந்து கேஸில் எப்படி கேட்கணும் போகிறோன்னு ஜேடி லாஸ்ட்டில் சொன்னோம். அந்த விஷயத்த முடிக்கணும். இது எந்த விஷயம்னா கேட்குறீங்க? நம்ம ட்ரெஸ் காஸ்டியூம் மாற்ற சொன்னோம். இதெல்லாம் ஒரு விஷயத்தமானு சொல்லுவீங்க. அதனால் அது நம்மளுக்கு இஷ்டம் தான். ஏன்னா ட்ரெஸ்ஸை யார் வந்திருக்காங்க எவனா பார்க்கல. பார்த்தோன்னே கொண்டாச்சு. யார் வந்தாலும் தெரியாது. பார்த்து போல. இந்த காரை ஓட்டம் எனக்குன்னு தெரியுது. நீனா அது வந்து ஓட்டணும். இல்லை 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 இல்லை
நான் இடிச்சிட்டேன். அப்பா தடுக்குது. என்ன ரோட்டில் 2 ஃபிகர் நிற்குது. ஒரு ஃபிகர் நினைக்க ஒரு பையன் இதுவா ஃபிகர் பக்கத்தில் ஏஞ்சல் பக்கத்தில் ஒரு பண்ணி விட்டு நின்று பார்த்தீங்களா, அதெல்லாம் முடிச்சுட்டேன். என்னை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குளிக்கலாம். நாளைக்கு நீ பார்க்க அண்ணா காரு கவுண்டுருச்சு. அப்போது சரியான அடி. அப்பா மேல் ஃபுல்லாக ரத்தமாயிட்டேன். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அடியா? எக்ஸசைஸில் பாருங்களேன். ஜேடிக்கு கால் பண்ணி சொல்லிடலாம். இல்லை ஜேடி டக்குன்னு முடிச்சிட்டேன். ஓகேவா, வீடு அனுப்பியிருக்கேன் பார்த்துக்க. நம்மளுக்கு இதே மாதிரி நான் சொல்லலாம். அதெல்லாம் இப்படின்னா சொல்லணும். காஸ்டியூம் மாற்றலாம். ஸ்கார்ஃபு எல்லாம் பேண்ட்டு சட்டை மாற்றிட்டு யாருன்னே தெரியாமல் ஆயிடுறேன். பேக்கில் வந்து இதுக்குள்ளே போட்டாச்சு. இன்னும் போய் குளிச்சுட்டு பார்த்து அடுக்கலாம். காலையிலேருந்தே ஒரு வேலை. நாளைக்கு பொழுது என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் எண்டுக்கு வந்துடுவோம். பார்ட் 2 வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, பார்ட் 2 போடுறேன். நாளைக்கு பார்ட் 2 வீடியோ வந்துடும். நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தூங்கலாம்.